அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கழிந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்து ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பை கரமாகிறவே அன்றாட உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று செய்வோம், உறவில் இணைவோம். இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். ஒன்று செய்வோம், உறவில் இணைவோம். இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். இன்றைய திருப்பலியை நன்றேதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் ஜெனிதா மற்றும் டாமினிக் ஃப்ளெச்சர் on their wedding anniversary, Anita Paul 38th birthday, Jessie for successfully passing in exams, Kanishka on her birthday, Raju Ganesh மற்றும் Karen. இவர்களோடு இணைந்து இறைவனுக்கு அருட்பணி ஜெஃப்ரி அவர்களை நமது பங்கு தந்தையாக கொடுத்தமைக்கு நன்றி செலுத்துவோம். சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறும்படியாக அருட்சகோதரி வேளாங்கண்ணி மற்றும் அருட்சகோதரி இயேசு மேரி அவர்களுடைய நல்ல உடல்நலத்திற்காக ஜெபிக்க அழைக்கின்றார்கள். ஈனோக் வெஸ்லி from protection from all evil, Jonathan Charles மற்றும் Estelle Charles for good health and good job, Leod Fernandez and Lisa Fernandez, Oscar Fernandez and family, Rebel Arun Kumar. மேலும் அருட்பணி ஜெஃப்ரி அவர்களுடைய உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். ஆன்ம இலைப்பாற்றுக்காக மன்றாடுவோம். Freddie Doggett and Noel Duggan, Jodie Costa and Jamie Barnes, Tinita Quadros, Loretta Gomes, first death anniversary Australia, Jayanta Rao, Vijaya Mani, Anthony Francis and Rosie Loyola, Daniel Balaji, Mr. and Mrs. Ryan, Suresh Jabaraj and Dominic Savio, Father James Theophilus, third death anniversary Jayaraj Teresa. இந்த ஆன்மாக்கள் இறைவனுடைய அமைதியிலும் ஒளியிலும் மகிழ்ந்திருக்க இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, நம் பங்கில் பணிபுரியும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், பங்கு மக்கள், இருமொழி சார்ந்த பங்கு மக்கள் அனைவருடன் இணைந்து நமக்கு நல்ல மேய்ப்பனாக கடுமையான உழைப்புடன் அர்ப்பண உணர்வுடன் தம் திருத்தலத்தில் பல்வேறு அமைப்புகளையும் பலப்படுத்தி பணியாற்றிய பாசமிகு இளத்தந்தையும் பங்கு தந்தையுமான அருட்பணி ஜெஃப்ரி அவர்களுக்கு நம் அனைவருடைய இதய நிறைந்த நன்றியும் பாராட்டுதலையும் இறைவனுடைய பிரசன்னத்தில் சமர்ப்பித்து லூர்தனின் பாதுகாப்பும் பரிந்துரையும் தொடர்ந்து அவரை வழிநடத்த வேண்டுமெனவும் இத்திருப்பலிலே வேண்டுவோம். அவர் பணி சிறக்கவும் நல்ல உடல் நலம் பெற்று தொடர்ந்து பணியாற்ற நம்முடைய இந்த திருப்பலி அவருக்காக கொடுப்போம். Dear brothers and sisters in Jesus Christ, on behalf of the Salesians, Reverend Sisters,
and parish community members both in English and Tamil, let me express our deepest sentiments of love, appreciation and gratitude to our beloved pastor and rector, parish priest, Father Jeffrey Gladstone, for his dedicated service rendered to our parish community, focusing on each sector of our parish mission. Let us offer our prayer, sincere prayers, and offer this holy Mass through the intercession of Our Lady of Lourdes. Let us thank God for the manifold blessing that we have received through the instrumentality of our loving pastor, Father Jeffrey. Please stand. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலிக்கு வருகின்ற போது அது ஒரு நன்றி பலிதான். Each time we come to celebrate the Eucharist, it is a thanksgiving. Eucharist is nothing but a thanksgiving. Thanksgiving alone is not enough. Thanks living is more important. நன்றி கூறுவது மாத்திரமல்ல, நன்றியோடு நாம் வாழ்வது. இறைவனுக்கும் நம்மோடு இருப்பவர்களுக்கும் நன்றியோடு நாம் எப்பொழுதும் வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். இதோ பல நேரங்களிலே நாம் இறைவனுக்கு தேவையான அளவு நன்றி கூறாத நேரங்களுக்காக, நமக்கு உதவி செய்பவர்களுக்கு நன்றி கூறாத நேரங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். I confess to Almighty God and to you, my brothers and sisters, that I have greatly sinned in my thoughts and in my words, in what I have done and in what I failed to do, through my fault, through my most serious fault. Therefore I confess in Mary a Virgin, all the angels and saints, and to you, my brothers and sisters, to pray for me to the Lord our God. எல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுமாக. இறைவாமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிருந்து அகற்றி நமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தல்வீராக. மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்து அவர் வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். First reading. Fan into flame the gift of God, which is in you through the laying on of my hands. 2 Timothy chapter 1, 1-3, 6-12. A reading from the second letter of St. Paul to Timothy. Paul, an apostle of Christ Jesus, by the will of God, according to the promise of the life that is in Christ Jesus,
To Timothy, my beloved child, grace, mercy, and peace from God the Father and Christ Jesus our Lord. I thank God whom I serve, as did my ancestors, with a clear conscience, as I remember you constantly in my prayers night and day. For this I remind you to fan into flame the gift of God, which is in you through the laying on of my hands. For God gave us a spirit not of fear, but of power, love, and self-control. Therefore, do not be ashamed of the testimony about our Lord, nor of me, his prisoner, but share in suffering for the gospel by the power of God, who saved us and called us to a holy calling, not because of our works, but because of his own purpose and grace, which he gave us in Christ Jesus before the ages began, and which now has been manifested through the appearing of our Savior Christ Jesus, who abolished death and brought life and immortality to light through the gospel, for which I was appointed a preacher, an apostle, and a teacher, which is why I suffer as I do. But I am not ashamed, for I know whom I have believed, and I am convinced that he is able to guard until that day what has been entrusted to me. The word of the Lord. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணியாளரின் கண்கள் தம் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பல்லவி. பணிப்பெண்ணின் கண்கள் தம் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தி உள்ளேன். பல்லவி. Please stand for the gospel acclamation. பிரிவு 12 இறைவார்த்தைகள் 18 முதல் 27 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே,
ஒருவர் மகப்பேற்றின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாமவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாமவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமற் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர் தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர் தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்தது இல்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு நாளை கொண்டாடுகின்றோம். தெரியுமா? இந்த நாள் என்று நன்றி தெரிவிக்கிற நாள் அது இல்லை. இன்றைய தினம் நம்முடைய தந்தை புனித ஜான் போஸ்கோனுடைய குரு பட்ட விழா 1841 ஜூன் மாதம் 5ஆம் நாள் அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 183 ஆண்டுகளுக்கு முன்பாக புனித ஜான் போஸ்கோ குருவாக அவர் திருநிலைப்படுத்தப்பட்ட போது அவர் பல்வேறு விதமான வாக்குறுதிகளை எடுத்துக்கொண்டார். When John Bosco was ordained a priest on 5th June 1841, on this very same day, 183 years ago, he took lot of resolutions not to merely to follow something, but resolutions in order to belong to Christ completely. அவர் எடுத்த உறுதிமொழிகள் ஏதோ ஒரு சில வரிகள் அல்ல, மாறாக கடவுளுக்கு முழுமையாக இருக்க வேண்டும், முழுமையாக சொந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் பல்வேறு விதமான உறுதிமொழிகளை எடுத்தார். மிக குறிப்பாக அவருடைய தாய் அந்த உறுதிமொழியை பார்த்துவிட்டு அவர் கூறுவார். பிறகு அவருடைய முதல் பூசை, to begin to say mass is to begin to suffer. திருப்பலி ஆற்ற துவங்குவது உண்மையிலேயே அர்த்தத்தோடு, புரிதலோடு, உள்ளார்ந்த ஆற்றலோடு திருப்பலி நிறைவேற்றுகிற போது அங்கே சிலுவை இருக்கும், துன்பம் இருக்கும் என்று அவர் கூறினார். அந்த தாய் மார்கரெட். அது நாம் இன்று டன்போஸ்கோனுடைய குருபட்ட விழாவின் ஆண்டு நினைவை கொண்டாடுகின்ற போது, 183வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற போது இந்த இறை வாசகங்கள் நமக்கு ஏறக்குறைய அந்த ஒரு நிலையை தருகின்றன. ஒரு முறை ஒரு மகளுடைய தந்தை, the father of a girl, came to me with a problem. The problem was in the school. பள்ளியிலே ஒரு பெரிய ப்ராப்ளம். 10th standard girl, 10வது படிக்கின்ற ஒரு பெண் அந்த பள்ளியை படிக்கக்கூடிய ஒரு ஆசிரியரிடம் தவறான ஒரு உறவு, அதில் ஏற்பட்ட அவமானம், அதில் ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகள், problems surrounded by that. And this man, after meeting everybody, எல்லாரையும் பார்த்துட்டு பிறகு இறுதியாக என்னை வந்து பார்த்தார். கரஸ்பாண்டன்ட் ரைட்டர். அவர் எல்லோரிடமும் சண்டை போட்டார். எல்லாத்தையும் சண்டை, டீச்சர்ஸ் கிட்ட, ஹெட் மாஸ்டர் கிட்ட. இறுதியிலே I was just listening. Then he said, Father, my daughter has made a big mistake.
and it has brought shame to our family. நான் என்னுடைய மகள் அவர் செய்த தவறு, அதே நேரத்தில் உங்களுடைய ஆசிரியர் செய்த மிக அலட்சியமான காரியம் எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. பிறகு அவர் கூறுவார், I am a very very angry person. I get angry very fast. கோபக்காரன். அவருக்கு RSS உறவு கூட இருந்தது. ஆனால் இப்பொழுது எனக்கு ஏற்படைய 60 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்பொழுது நான் தலைகீழாக மாறிவிட்டேன். I am just changed completely. And what is that? எது உங்களை மாற்றியது? அவர் கூறினார், இப்போது நான் என்னுடைய மறு உலக வாழ்க்கையை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டேன். I begin to think about my life after. The life after is more important than life that is I am living now. இப்போது வாழக்கூடிய வாழ்க்கை. அவை படிப்படியாக என்னுடைய அந்த கோபம் எல்லாம் ஒழிந்து இப்பொழுது நான் ஒரு தெளிவான நிலையில் பயணிக்கின்றேன் என்று கூறினார். அன்புக்குரியவர்களே, அந்த சாவுக்கு நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நிலையான ஒரு வாழ்வு இருக்கின்றது. அதுதான் நிலையான வாழ்வு. அதை பற்றி தான் இன்று இயேசு பேசுகின்றார். உயிர்த்தெழுதலை பற்றி. எப்பொழுதும் வாழும் கடவுள். எப்போது நாம் இந்த நிலையான வாழ்வை பற்றி, என்னாலும் நாம் கடவுளோடு வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற ஒரு உண்மையிலே ஒரு அர்த்தத்திலே வாழ்கின்றோமோ அப்பொழுது இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பொருளற்ற ஒரு காரியமாக இருக்கும். இன்று அந்த சதுசேயர்கள் கேட்டது போல அதற்கு இயேசு பதில் அளிக்கின்றார், எவ்வாறு உயிர்த்தெழுதலின் போது நாம் இருப்போம் என்று. முதல் வாசகத்திலே நாம் அதை தான் வாசிக்க கேட்டோம். நம்மை ஒரு நோக்கத்தோடு தீர்மானத்தின்படி கிறிஸ்து வழியாக நமக்கு அருளப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். ஆனால் நம்மை அழியா வாழ்வை நோக்கிய அந்த பயணத்திற்கு நம்மை அழைத்து செல்கின்றார். So we must be always prepared to think about or to journey again, keeping in mind the life after. The life that we live now, each and every day, is only a kind of a preparation for the life after. If we have that in mind, then all the things that we may bemoan or that we may think that are not proper will have no meaning. So today Jesus is inviting us as that gentleman, a Hindu man, realize that the problems of this world are nothing when you think of the life after. And Don Bosco, as I said in the beginning, in his very first mass, he decided that he will belong to God, not to the world, not to the things of the world, not to the opinion of the world, but to God alone. That is why he was able to forge ahead relentlessly, come what may. Don Bosco தன்னுடைய முதல் திருப்பலியிலே அவர் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு உறுதிமொழி, நான் கடவுளை முன்வைத்து நடப்பேன், அவர் தருகின்ற பரிசை நான் முன்வைத்து நடப்பேன் என்ற அந்த உறுதிமொழி அவரை பல்வேறு பிரச்சனை மத்தியிலே மிக தைரியமாக விறுவிறுப்போடு அவரை பயணிக்க செய்தது. நம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் இத்தகைய அனுபவங்களை நாம் அனுபவிப்போம், Don Boscoவை போல, அந்த நபரை போல. ஆனால் the life after death, the eternal life, that is more important. அதை நாம் கண்முன் வைத்து என்னாலும் பயணிக்க, உறுதியோடு பயணிக்க, நம்பிக்கையோடு பயணிக்க, நன்றியோடு பயணிக்க இத்திருப்பலியிலே வரம் கேட்போம். Please stand for the prayer of the faithful. அன்புக்குரிய நம்முடைய தேவைகள் அனைத்தையும் விண்ணக தந்தை அறிந்திருக்கின்றார். இருப்பினும் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு நம்முடைய தேவைகளை அவர் முன் வைத்து ஜெபிப்போம். Your response will be, Lord, hear our prayer. Lord, hear our prayer. For the Pope, the bishops, the clergy and the religious, that their sacrifices and hard work may strengthen the Church and lead it forward
according to the will of God, with the guidance and help of the Holy Spirit, we pray. Lord, hear our prayer. For the year of Jubilee, as we are about to celebrate the twin Jubilee of the Worldwide Catholic Church and our parish in the next year, we ask for divine guidance to be able to carry out God's plan and do all things for God's greater glory. We pray. Lord, hear our prayer. நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகள். வல்லமையின் தேவா, எங்கள் பங்கு தந்தை ஜெஃப்ரி கிளாட்சன் அடிகளார் பெரம்பூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தில் புதிய உத்வேகத்துடனும் புதிய கண்ணோட்டத்துடனும் இறை ஞானத்தாலும் இறை அன்பாலும் செயலாற்ற செய்து இறை மக்களை ஒன்றுபடுத்தி புது மறுமலர்ச்சி கொணர்ந்தீர். அவருடைய தியாக பணிக்கும் உண்மை வாழ்வுக்கும் நீரே அவருக்கு ஆறுதலாகவும் பலமாகவும் பாதுகாப்பாகவும் எந்நாளும் எவ்விடத்திலும் கரம் பிடித்து தொடர்ந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் இறைவா, என் பங்கு தந்தை செல்லும் புதிய இடத்தில் தளரா தயங்கா மனதுடன் உம் பணி தொடர்ந்திடவும், அவர் வாழ்நாள் முழுவதும் உமது திராட்சை தோட்டத்தில் ஓர் உண்மை ஊழியனாய் பணியாற்றிட அவருக்கு நல்ல உடல் சுகமும் உளத்திடனும் தந்து கண்ணின் மணி போல அவரை காத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Pray for our personal and local needs. We make all these prayers through Christ our Lord. Amen. Pray, my dear brothers and sisters, that the sacrifice we offer together may become acceptable
to God the Almighty Father. May the Lord accept the sacrifice at your hands for the praise and glory of His name, for our good and the good of all His holy church. Trusting in your compassion, O Lord, we come eagerly with our offerings to your sacred altar, that through the purifying action of your grace, we may be cleansed by the very mysteries we serve. Through Christ our Lord. Amen. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, அன்பான மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாம் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியார் உடலெடுத்து கன்னிமரியாடும் இருந்து பிறந்தார். அவர் மது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கு பெற்று தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் மதுமாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீனுமாக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே,
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணிடும ஊழியம் புரிய தகுந்த விலனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. Let us pray with confidence to the Father in the words our Savior gave us. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. deliver us, Lord, we pray, from every evil. Graciously grant peace in our days, that by the help of your mercy we may be always freed from sin and safe from all distress, as you await the blessed hope and the coming of our Savior, Jesus Christ. For the kingdom, the power, and the glory are yours, now and forever. Lord Jesus Christ, who said to your apostles, peace I leave you, my peace I give you. Look not on our sins, but on the faith of your church, and graciously grant her peace and unity in accordance with your will, who live and reign forever and ever. Amen. The peace of the Lord be with you always. And with your spirit. Let's offer each other the sign of peace. Peace be with you. Samaran. Behold the Lamb of God, behold him who takes away the sins of the world. Blessed are those called to the supper of the Lamb. Lord, I am not worthy that you should enter my roof, but only say the word, and my soul shall be healed.
me. You're at the table of plenty. Oh, come and eat without money. Come to drink without price. My feast of gladness will feed your spirit with faith and fullness of life. Come to the feast of heaven and earth. Come to the table of plenty. God will provide for our need. You're at the table of plenty. Days of sorrow and woe, my mind and flow like a sea of gladness to flood the depths of your soul. Into the feast of heaven and earth, come to the table of plenty. God will provide for all that we need. Here at the table of plenty. And இறைவன் அருகில் வந்து அன்பை தரும் நேரம் இன்ப நேரம் அவரே எங்கில் வரும் நேரம் இன்ப நேரம் நேரம் இன்ப நேரம் இறைவன் அருகில் அமர்ந்து அன்பை தரும் நேரம் இன்ப நேரம் அவரே ஆன்ம உணவாய் எங்கில் வரும் நேரம் இன்ப நேரம் நேரம் இன்ப நேரம் கருதி செந்தியனை மீட்கும் நேரம் உன்னை முழுதும் எமக்காக்கிறார் அமைதி தேடினார் மோய்ந்த நீரம் இங்கை கேடி வந்து தீர்ச்சினாய் துயருமே காட்டும் நேரம் துணையிற்று வழி காட்டினார் துயரங்கள் எமை வாட்டும் நேரம் துணை நின்று வழி காட்டினார் தேவனை தேடி வந்த நேரம் இன்றிலை பாருமே என் நங்கையும் அவரிலே பாருமே இறைவன் அருகில் அமர்ந்து அன்பை தரும் நேரம் என்ற நேரம் அவரே ஆண்கள் உணவா எங்கள் வரும் நேரம் இன்ப நேரம் நேரம் இன்ப நேரம். Let's pray the Jubilee prayer. Father in heaven, may the faith we have in Jesus Christ and the fellowship that we enjoy in Holy Spirit reawaken in us the blessed hope for the coming of your kingdom. May your grace transform us into tireless cultivators of the seeds of the gospel as we journey with the entire creation towards the new heaven and new earth. May the grace and peace of the Jubilee of our redemption and of our parish community renew our desires for eternal treasures of heaven. Through the powerful intercession of Our Lady of Lourdes, may we become ardent apostles in spreading the joy and peace of our Redeemer throughout the universe. To you, O God, be glory and praise forever. Amen.
மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உமாவியார் வழி நடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசி பெற தலை வணங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் என்னாலும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. May the Lord enkindle your hearts and confirm him in his holy word and fill you with his happiness forever. Amen. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளையின் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் அமரவும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புரியாத பிரியம் பிரியும் போது புரியும் என்பார்கள். புரியாத பிரியம் பிரியும் போது புரியும். இந்த ஒரு புரியாத பிரியத்தை பங்கு தந்தையும் உணர்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் பொருட்டு நாமும் இந்த மாலை வேளையிலே உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. வந்தேன் சென்றேன் என்றல்ல, வந்தேன் உங்களை வென்றேன் என்கின்ற பணி நிறைவோடும் மன நிறைவோடும் நாம் பாசமிகு பங்கு தந்தை நம்மிடமிருந்து பிரியாவிடை பெறுகின்றார். நம்முடைய பங்கிலே அவர் தொட்டதெல்லாம் துலங்கி இருக்கின்றது என்பது யாரும் மறைக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு வரலாற்று உண்மையாக என்று மாறுகின்றது. எனவே நாம் பாசமிகு பங்கு தந்தைக்கு நம்முடைய நன்றி உணர்வை வார்த்தைகளால் வெளிப்படுத்த பங்கு பேரவை செயலாளர் திருவாளர் ராஜ் அவர்களை அழைக்கின்றேன். லூர்து மாதா திருத்தலத்தில் பங்கு தந்தையாக திருப்பணிகள் பல புரிந்த எங்கள் அருத்தந்தை ஜெஃப்ரி அவர்களே, நீங்கள் மக்களை பிரார்த்தனையில் ஒன்றிணைத்து ஒற்றுமை காத்தீர். மன தூய்மையால் எங்கள் மனதில் மனிதர் ஆனீர். ஒப்பற்ற தேர்பவனியால் மாதாவின் உலா கண்டு உள்ளங்கள் உதகை கண்டது. தெய்வ பக்தியின் மூலம் பக்தர்களின் உணர்வுகளை காத்தீர். அன்பேங்களால் மக்களை இணைத்தீர். மே மாதம் முழுவதும் அன்னை திருத்தலத்தில் விளையாட்டுக்கள் மூலம் வெப்பம் திணைகளை தளிர்த்து உடலையும் மனதையும் குளிர வைத்தீர். இதுபோல் உங்கள் ஒப்பற்ற சேவையால் திருத்தலம் இறைவனின் வசிக்கும் சோலை ஆனது. இன்று நீங்கள் பணிமாற்று பெற்று செல்வதால் நாம் பிரியவில்லை. பிரியமான மனம் எங்கிருந்தாலும் இனிய நினைவுகளால் என்றும் நாம் இணைந்து இருப்போம். மரியே வாழ்க. நல்லாயனாக நம்மை வழிநடத்திய பங்கு தந்தை அவர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க பங்கு பேரவை துணை தலைவர் டேவிட் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பங்கு பேரவை செயலாளர் திருவாளர் ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பங்கு பேரவை பகுதிகள் அன்பியங்கள் பங்கில் உள்ள பல்வேறு பக்த சகைப்புகள் மற்றும் குழுக்களின் சார்பாக
பங்கு பேரவை துணைத் தலைவர் மற்றும் செயலாளர் நம் சார்பாக பங்கு தந்தையை கௌரவிக்கின்றார்கள். Reverend Father Jeffrey, our outgoing parish priest, has left no stone unturned in the life and animation of our beautiful parish. Most importantly, he has left an indelible mark in our faith formation. On behalf of the English Parish Council, different zones, BECs, pious associations, and different groups in the parish, I now invite Mrs. Jacqueline for her words of appreciation. Dear brothers and sisters in Christ, today we are all gathered here to bid farewell to our beloved parish priest, Father Jeffrey Gladstone. At the outset, we would like to express our gratitude to him for making this church more vibrant spiritually. Just to mention a few, the regular BEC meetings that were conducted across all the units is a true witness to this. The coming together of the youth every third Sunday as part of the LSY was a landmark in bringing the young crowd to the church. The monthly commemorations and the First Friday Mass celebrations were truly special with the procession and adoration. The way Father handled the annual feast and the important days in the liturgical calendar is highly commendable. Not forgetting to mention the availability of the sacrament of reconciliation, available almost any time of the day. The Marian month was a true time of celebration for not only the youth but all the parishioners who gather in the church campus every evening after the evening Mass. The uncanny way of him calling out each of the parishioners by their names is second only to him. The list goes on, but I would like to stop here as I would be taking a long time if I need to mention all that he has done for this parish. So with a heavy heart, we would like to let you know that you will be greatly missed, Father Jeffrey Gladstone. May God bless you and be with you in all that you do, and we assure you of our prayers. Thanks and God bless. Mrs. Jacqueline, our BEC coordinator, for her words of appreciation. On behalf of the English-speaking community, the Vice President of the Parish Council, Mr. Lawrence, and Secretary Mrs. Vanessa will now honor the parish priest. தமிழ் குழுமத்தின் சார்பாக அன்பிய ஒருங்கிணைப்பாளர் திரு இம்மானுவேல் அவர்கள் பங்கு தந்தைக்கு ஒரு நினைவு பரிசை இப்பொழுது வழங்குவார். Father Jeffrey is not only your parish priest and the rector of the shrine, he is also the rector and father figure of the Salesian community. On behalf of the Salesians residing in the parish, I now invite Reverend Father K.J. Lewis to felicitate Father Jeffrey with his words of gratitude. பங்கில் உள்ள சலீசியர்களுடைய சார்பாக அருட்பணி கேஜே லூயிஸ் அவர்கள் சலீசியர்களுடைய நன்றி உணர்வை வார்த்தைகளால் வெளிப்படுத்துவார். Dear parishioners, hard things are always sad, and today we all feel sad that our beloved parish priest Father Jeffrey
While there is sadness in our heart, we are also glad for the fact that we have been privileged to experience His pastoral love and concern for all of us during this past 1 year. Father Jeffrey is a very capable leader. We have seen how well he has been able to reach out to every sector in this parish. Every activity in the parish, every association in this parish has felt his touch, and in many ways they all have been transformed for the better. As a leader of the parish, as well as the Salesian community, I would like he has been a source of inspiration for all of us. And I would like to say a few words on behalf of the Salesian community as well as the religious communities of this parish. Normally, the leaders are not transferred in a year's time. But there are occasions when some individuals get transferred for various reasons, even after 1 year. We all expected that he would be with us for a much longer period, but somehow God's design has been different. It is with certain amount that we accept the fact that he is taking leave of us, but we are sure that God will be with him as he moves from here to the next phase of his ministry. As the leader of the community here, he has done many beautiful things, and all of us have experienced the effect of his pastoral leadership. So, it is only natural that we all raise our hymn of thanksgiving to God for all the blessings, all the good things that we have experienced through him in this parish and in our Salesian community. While he takes leave of us, we are not leaving him alone. We all want to accompany him with our prayers, with our love, with our affection. We are sure that in the place to which he is going, he will certainly make a difference, as he has made a difference here as well as in all the places that he has worked in the past several years. Our prayer particularly is that he may bring more and more people closer to God's heart. His concern for the spiritual life of people, the spiritual growth of individuals and of communities, we all have experienced. We assure him of our prayers, continued prayers and good wishes as he takes leave of us. Goodbye, Father, and God bless you. On behalf of the Salesian community, our senior most Salesian priest, Father V.V. Abraham, will don a shawl on Father Jeffrey, the outgoing parish priest, and the undersigned will give a parting gift to Father Jeffrey. Sit down. Thank you. Father Jeffrey, our outgoing parish priest, will now address the parish community.
இல்ல தந்தை மற்றும் பங்கு தந்தை அருட்பணி ஜெஃப்ரி அவர்கள் தன்னுடைய இதய உணர்வுகளை இப்பொழுது வார்த்தைகளால் வெளிப்படுத்துவார். I stand here not to give a farewell address because I belong to you always. இங்கே பிரியாவிடை கொடுக்க நான் வரவில்லை, ஏனென்றால் நீங்கள் எப்பொழுதும் என்னோடு இருக்கின்றீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். I stand here to give my words of gratitude. Gratitude to all the Salesians here, to all the sisters, and in a special way for a parish community, it is the people. இறை மக்கள் தான் இறைவன் எங்களுக்கு தரக்கூடிய உன்னதமான கொடை, உண்மையான கொடை. மிக குறிப்பாக துறவிகளாகிய எங்களுக்கு பல நேரங்களில் ஒரு தவிப்பு இருக்கும். அப்பா கூட இல்லை, அம்மா கூட இல்லை, சகோதரர்கள் கூட இல்லை. ஆனால் அந்த குறையை நீக்கியவர்கள் பங்கு மக்களாகிய நீங்கள். ஆகவே very often we feel as religious we don't have a father nearby or mother nearby or our sisters nearby or our brothers nearby. But I felt in this parish that every one of you was with me and near me to uphold me always. So I thank you for your great accompaniment. உங்களுடைய உண்மையான, உறுதியான, நேர்மையான அன்பிற்கு நான் நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நான் செபிப்பேன். நான் கூறியது போல நாம் தீர்ந்து விடவில்லை, இறைவனில் நாம் என்னால் இணைந்திருக்கின்றோம். மிக குறிப்பாக இந்த ஆண்டு, ஒரு ஆண்டு முழுவதும் பல்வேறு காரியங்களை செய்வதற்கு உதவியாக இருந்த இறை மக்கள் அனைவருக்கும், மிக குறிப்பாக பங்கு பேரவை உறுப்பினர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், அன்பிய தலைவர்கள் மற்றும் பக்த சபைகள், இயக்கங்கள், சலேஷன் கோஆபரேட்டர்ஸ், இளைஞர்கள், பங்கு பணியாளர்கள், சிறுவர்கள், சிறுமிகள், choir members, Whitsunday Paul, எல்லோருக்கும் I really thank all the BEC leaders, coordinators, office bearers and all the Pious Association members. This is not actually the thing. In the titles are not important. இதையெல்லாம் மீறி அனைவரும் என்னோடு சேர்ந்து ஒத்துழைத்தீர்கள். எதை கேட்டாலும் செய்தீர்கள். எதை கேட்டாலும். Okay? Whatever I asked of you, you did it willingly, lovingly and generously. And I felt at home in your company. உங்களுடைய பிரசன்னத்திலே நான் மிக மிக ஒரு இலகுவாக நான் உணர்ந்தேன். That's why I stand here to thank God for the great gift of this parish community. இந்த பெரிய நல்ல ஒரு உண்மையான பெரம்பூர் இறை குடும்பத்திற்கு நான் நன்றி கூறி தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து I finish my words of gratitude. Thank you and God bless. After the final hymn, all those who are willing to, all those who are prepared and who are ready and waiting to felicitate the outgoing parish priest can do so. Please do it in an organized way. இறுதி பாடலுக்கு பிறகு உங்களுடைய நன்றி உணர்வுகளை வெளிப்படுத்த விரும்புகிறவர்கள் அருட்தந்தை அவர்கள் இங்கே இருப்பார். நீங்கள் உங்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்தலாம். முந்தைய எடுத்துக் கொள்ளாமல் சரியாக வந்து நேரம் எடுத்து அருட்தந்தை அவர்களை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். The
no, that's what we have. Yes. கலங்கிடாதே நீ திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும் மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும் மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும் மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும் மலைகள் விலகி அகன்று போனாலும் மாறிடாதோர் உந்தன் ஆதாரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும் மாறிடாதோர் உந்தன் ஆதாரம் நானே. மலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவே. அமைதி தரவே வந்திடுவே. கலங்கிடாதே நீ திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீருந்தன் உணவானாலும் கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீருந்தன் உணவானாலும் கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. கஷ்டங்கள்
காணவே மனம் உருகிய நின்றே தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம்
வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என்ன கொடுப்பேன் நான்
பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன். ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன். ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன். தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன். என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. சிறு உள்ளம் தருகின்றேன் நீ தங்கிட, பரிசுத்தமாய் மாற்றிட நீ வாருமே. சிறு உள்ளம் தருகின்றேன் நீ தங்கிட, பரிசுத்தமாய் மாற்றிட நீ வாருமே. என்னை நான் தருகின்றேன் உம் மகிமைக்கே, என்னை நான் தருகின்றேன் உம் மகிமைக்கே. என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன், என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன். என்னை நான் தருகின்றேன், என்னை நான் தருகின்றேன், என்னை நான் தருகின்றேன், என்னை நான் தருகின்றேன். என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன், என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன், என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன், என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன். உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்து நிற்பேனே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்து நிற்பேனே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான்
அதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தே.
இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. என்றும் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. என்றும் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலவைப் போல் அழகுள்ளவளாய், கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளாய், விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ.